3 hour காத்திருக்கோங்க. எங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சல்லிலாம் வந்த பாடு நாங்களும் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு இங்கே வரோம். காலேஜே வந்து கூப்பிட்டு போகணும். மயக்கமா இருக்கு. ஆமாம் ஐயா. QR கோட் இருக்கு. புதுப்பிக்க எத்தனை மணிக்கு எமது தலவாக்கலை பிரதேச செயலகத்திலே நாங்கள் இந்த மக்களுக்கான சேவையை வழங்குவதில் மிகவும் சிரமத்தை நோக்குகின்றோம். குறிப்பாக ஒரு சிறிய மண்டபத்திலே பிரதேச செயலகத்தினுடைய அனைத்து பிரிவுகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுகிறது. மக்களுக்கும் எமக்கும் இடையிலே ஒரு முரண்பாடை ஏற்படுகிறது. பொதுமக்களுக்கு கௌரவமான சேவைகளை வழங்குவதிலே தாமதங்கள் ஏற்படுகிறது. எனவே இதற்கு உடனடியான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதியினுடைய போதை ரட்டமைக்கட்ட தேசிய செயல்பாட்டு குழுவினுடைய வேலை திட்டத்திலே இம்மாதிரியான பொதுமக்களுடைய வேலை திட்டங்களும் உள்வாங்கப்படுகின்றது. ஆகவே பொதுமக்களுக்கு எந்த இடத்திலே அநீதிகள் இழக்கப்படுகின்றதோ, பொதுமக்களுக்கு எந்த இடத்திலே நிறைவான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லையோ, அல்லது அந்த அதிகாரிகளுக்கான இடம் பற்றாக்குறை அல்லது அந்த வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய வசதிகள் இல்லையோ, அந்த அனைத்து விடயங்களிலும் நான் தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது ஜனாதிபதியினுடைய ஒரு பிரதிநிதி என்ற ரீதியிலோ அதை நான் வந்து பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பும் கடமை உணர்வும் பொறுப்பு உணர்வும் எனக்கு இருக்கின்றது. அதே சேலத்தை பெற்று தருவதற்காக நிறைய போராட்டங்களை நாங்க செய்துட்டோம். இப்ப நாங்க வேலை செய்யற இடத்துல பார்த்தா எங்களுக்கு நிக்கிற கூட இடம் பற்றாக்குறையா இருக்கு. நாங்க வந்து சார்ஜ் போட்டு எப்படி உட்காந்து நாங்க ஒரு ஆளுக்கு சேவிஸ் எப்படி கொடுப்போம், எங்களுக்கு அதுவும் இல்லாம இருக்கு. இங்க ஒருத்தர் இப்ப வந்து சொன்னாரு எங்க கிட்ட, இன்றைக்கு இட வசதி இன்னைக்குதான் உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொல்லி. நாங்க எங்கட தொண்டை வாய் வலிக்கிறதுக்கு நாங்க டிசிசில எத்தனை தடவை கதைச்சிட்டோம், நகரசபை முதல்வர்கிட்ட எத்தனை தடவை நாங்க கோரிக்கை வச்சுட்டோம். அது இல்லாம நாங்க நிறைய எங்களை ஆட்டு மந்தையா நாங்க மந்தை மாய்க்க இல்லாடி போனா கோழி கூட்டில் இருக்க கோழிகளை நாங்க எல்லாரும் இடிச்சுக்கிட்டு ஒன்னா அப்படியே இருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க எப்பயுமே சேவிஸ் ஒண்ணு கொடுக்கறது தவிர நீங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆக்களும் சரியா, ஆக்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா நாங்க வந்து அப்படியே சும்மா உட்காந்து ஒரு பொம்மை மாதிரி ரோபோ மாதிரி உங்களுக்கு எல்லா சேவிஸையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியாலயத்தை சரியா பெற்றுத்தர வரைக்கும் எங்கட சேவிஸை நாங்க சரியா கொடுக்க மாட்டோம். இவ்வளவு பேரும் பசியும் பட்டினியுமாக வந்திருக்கோம். அவங்க காலையில 5 மணில இருந்து இதுவரைக்கும் வந்து சாப்பிடாம அவ்வளோ பேர் இறங்கி வந்தாச்சு. ஜனாதிபதியை நாட்டு மக்கள் நம்பி பிரதேச சபையை நம்பி தான் நாங்கள் வந்துருக்கிறோம். நாங்கள் இப்போ மெயின் ரோட்டில் போய் இருந்தால் போலீஸ் மாதிரி கண்ணீர் போக அடிப்பாங்க. நாங்கள் எங்கே போய் இருக்கிறது? இப்போ ஒரு சேவையும் நடக்கலை. எல்லா ஸ்டேட்டில் வந்துருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறது? இத்தனை கோடி ஜனம் என்ன செய்வோம்? இந்த தலாவகடை நகரம் நம்பி தான் நாங்கள் வந்து இவ்வளவு ஜனமும் நிற்கிறோம். இதை ஜனாதிபதி அவர்கள் இதை கொஞ்சம் பார்க்கவும். காலையில் 8 மணிக்கு இங்கே வந்தோம். சரியான ஜனத்தொகையால் இருந்துச்சு. ஒரு 3 ஹவருக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம். இன்னும் எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. பசியில் வந்திருக்கிறோம், பட்னியில் வந்திருக்கிறோம். எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லை. இங்கே சொன்னாங்க இங்கே போதிய அளவு வசதிகள் பத்தாதுன்னு சொல்லி அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். மற்றது எங்களுக்கும் இந்த சிறந்த சேவைகளை வந்து செஞ்சு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோட எங்களை இப்படி வச்சு காத்துக்கிட்டு பட்டினியாக கிடக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் யாருமே இது யோசனை பண்ணாமல் இருக்கு. நாங்களும் மண் சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லா விஷயங்களும் நாங்கள் எங்களுக்கு இந்த உதவியிலாவது கொடுத்து இந்த அரசாங்கத்தை மிக தாழ்மையுடன் கேட்டு நாங்கள் கேட்குறோம்.